Hello friends, welcome to my channel. நான் தான் FARIDA. இந்த வீடியோல நம்ம SBI clerk prelims-கான practice எப்படி increase பண்ணலாம் அப்படின்னு தான் பார்க்க போறோம். So simplificationல 5 question, inequalityல 5 question, ஒவ்வொரு questionக்கு 15 second time. So அந்த டைம் முடிஞ்ச உடனே நான் உங்களுக்கு எப்படி அதை அப்ரோச் பண்ணணும் அப்படின்னு சொல்றேன். So உங்களால அந்த டைம்குள்ள முடிக்க முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பாருங்க. ஃபர்ஸ்ட் questionக்கு போயிடலாம். Your time starts now. Three, two, one. So friends, complete பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டின் எல்லாம், அதாவது இந்த மாதிரி டைரக்டா அடிஷன் சப்ட்ராக்ஷன் பண்ற மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா பென் வச்சு பேப்பர்ல எல்லாம் எழுதாதீங்க, டைரக்டா ஆட் பண்ணி பாருங்க. So 0 plus 8, 8 plus 7 வந்து 15. So ரிமைண்டர் வந்து 1 இருக்கும். 1 plus 5 6, 6 plus 9 15, 15 plus 2 17. Again ரிமைண்டர் 1 இருக்கும். 1 plus 4 5, 5 plus 7 12. சோ இங்க 100 டிஜிட்டல் ஒண்ணுமே இல்ல. சோ 12 தான் ஆன்சரா வரும். சோ இங்க பாத்தீங்கன்னா டிவிஷன்ல 10 இருக்கு, இங்க மல்டிப்ளிகேஷன்ல வருது அப்படின்னா இங்க ஒரு 0 எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும். சோ 12750 அப்படிங்கறத உங்களுக்கான ஆன்சர். கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். So friends, complete பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி கொஸ்டினும் டைரக்டா பண்ணுங்க. பெர்சன்டேஜ்னா டிவைடட் பை 100 அப்படின்னு அர்த்தம். சோ இந்த மாதிரி கொஸ்டின் வரும்போது நியூமரேட்டர்ல 00 வச்சுதான் பெரும்பாலும் கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்படி இருந்தா டைரக்டாவே நீங்க கொஸ்டினை பார்த்து அந்த 00 கட் பண்ணிருங்க. 13/100 அப்படின்னு சொல்லி எடுத்து எழுதாதீங்க. சோ இங்க பாத்தீங்கன்னா டைரக்டா 13 into 2 26 அப்படின்னு தெரியும். இங்க மைனஸ்ல இருக்கு. சோ இதுவுமே இந்த பக்கம் வரும்போது பிளஸ் தான் வரும். சோ எல்லாமே நம்ம ஆட் பண்ற மாதிரி தான் இருக்கு. 3 plus 6 9, 9 plus 0 9 தான். அப்புறம் 4 plus 2 6, 6 plus 9 15, ரிமைண்டர் 1 இருக்கும். 1 plus 6 7, 7 plus 8 15, ரிமைண்டர் 1, 1 plus 5 6 வரும். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் உங்களுக்கான ஆன்சர். கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேர்ட் क्वेश्चन போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுவும் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்க. 45 into 20 அப்படிங்கும்போது 45 into 2 எடுத்துக்கலாம். சோ 45 2s are 90 தெரியும். சோ 10 எக்ஸ்ட்ரா இருக்கு. சோ 900. 360 divided by 15 னா 24 அப்படின்னு தெரியும். சோ 900 plus 24 னா 924. இங்க மல்டிப்ளிகேஷன்ல இருக்க 3 இங்க வரும்போது டிவிஷன்ல வரும். சோ டிவைடட் பை 3 அப்படிங்கும்போது டிவைட் பண்ணோம்னா அதுக்கான ஆன்சர் 308. இதான் உங்களுக்கான ஆன்சர். கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन போயிடலாம். Your time starts now. த்ரீ டூ ஒன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுல பாத்தீங்கன்னா பாயிண்ட்க்கு அப்புறம் 4 5 இருக்கு. சோ 4 5s are 20 அப்படின்னு நம்மளுக்கு தெரியும். அப்ப 0 ரிமைண்டர் 2 பாயிண்ட் இருக்கணும். சோ 2 plus 7 9, 9 plus 9 18, 18 plus 5 23, 23 plus 5 28, ரிமைண்டர் 2, 2 plus 6 8, 8 plus 8 16, 16 plus 4 20, 20 plus 9 29. சோ 298 வருது. அகைன் நீங்க பாத்தீங்கன்னா டிவைடட் பை 10 இருக்கு. சோ இது இந்த பக்கம் வரும்போது மல்டிப்ளை 10 வரும். சோ இன்டு 10 வரும்போது இந்த பாயிண்ட் போயிடும். சோ 2980 தான் உங்களுக்கான ஆன்சர். கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் क्वेश्चन, யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். சோ ஃப்ரெண்ட்ஸ், இதுலயும் பாத்தீங்கன்னா இந்த பக்கம் டினாமினேட்டர் 27 இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா டினாமினேட்டர் எல்லாமே மல்டிபிள்ஸ் ஆஃப் 3ல தான் இருக்கு. சோ இதுல ஹையஸ்ட் வேல்யூ தான் டினாமினேட்டரா வர வாய்ப்பு இருக்கு. சோ இங்கேயுமே 27 தான் எல்சிஎம் எடுத்தீங்கன்னா வரும். சோ இங்க 3 9 27. இந்த 3 வந்து நீங்க 27 மாத்தணும்னா மல்டிப்ளை பை 9 பண்ணுவீங்க. சோ 4 9s are 36. அதே மாதிரி இங்க 9 இருக்கு. 9 27 மாத்தணும்னா 3 ஆல மல்டிப்ளை பண்ணீங்க. அப்ப 3 3s are again 9. இங்க 27 தான் இருக்கு. சோ பிரச்சனை இல்ல, அந்த 5 அப்படியே போட்டுலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த 27 இந்த 27 கேன்சல் ஆயிரும். அப்ப 36 plus 9 45, 45 plus 5 50. 50 தான் உங்களுக்கான ஆன்சர். சோ 5 சிம்பிளிபிகேஷன் முடிஞ்சிடுச்சு. அடுத்ததா இன்இக்வாலிட்டி. அதுக்கும் சேம் டைம் தான், 15 செகண்ட். சோ உங்களால
பண்ண முடியுதான்னு பாருங்க. உங்களுக்கான ஃபர்ஸ்ட் கொஸ்டின். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா u பக்கத்துல கிரேட்டர் தென் சிம்பிள் இருக்கு. சோ ஓகே. ஆனா k பக்கத்துல பாத்தீங்கன்னா கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு இருக்கு. ஆனா நம்மளுக்கு கன்க்ளூஷன்ல லெஸ் தென் அப்படிங்கிற சிம்பிள் கொடுத்துருக்காங்க. சோ இதை வச்சு நம்ம கெஸ் பண்ணிடலாம் இந்த இது வராது அப்படின்னு. அப்புறமா z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k, இது நம்ம செக் பண்ணி தான் ஆகணும். z லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு x, x ஈக்குவல் டு w, w லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு k. சோ எல்லாமே சேம் சிம்பிளா தான் வருது. சோ கன்க்ளூஷன் 2 only follows. நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். சோ ஃப்ரெண்ட்ஸ் இதுல பாத்தீங்கன்னா h கிரேட்டர் தென் u வரணும். சோ இங்க டைரக்டாவே பாத்தலாம் h கிரேட்டர் தென் j, j கிரேட்டர் தென் u. சோ h கிரேட்டர் தென் u வருது. அப்புறமா m லெஸ் தென் g. அப்போ m லெஸ் தென் h, h லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு g. சோ இதுவும் வருது. போத் 1 and 2 தான் இதுல ஃபாலோ ஆகுது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். சோ இது ரொம்பவே ஈஸி ஃப்ரெண்ட்ஸ், பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். சோ இங்க பாத்தீங்கன்னா h பக்கத்துல கிரேட்டர் தென் இருக்கு. ஆனா இங்க h பக்கத்துல லெஸ் தென் இருக்கு. சோ நம்ம செக் பண்ணவே வேண்டாம், அப்படியே கான்ட்ராடிக்டா இருக்கு. சோ தப்புன்னு தெரியுது. அப்புறமா பாத்தீங்கன்னா j லெஸ் தென் x, இங்க j ஈக்குவல் டு l ன்னு சொல்லிட்டாங்க. சோ இந்த l இருக்க இடத்துல j வச்சு பார்த்தாலே போதும். j லெஸ் தென் x தான். சோ ஒன்லி 2 தான் ஃபாலோ ஆகுது. இதுதான் உங்களுக்கான ஆன்சர். சோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். சோ ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். z கிரேட்டர் தென் t அப்படின்னு கொடுத்திருக்காங்க. சோ z கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு a கிரேட்டர் தென் t. சோ ஃபாலோ ஆகுது. n லெஸ் தென் d. சோ n லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு b, b லெஸ் தென் d. சோ இதுவும் ஃபாலோ ஆகுது. சோ போத் 1 and 2 தான் உங்களுக்கான ஆன்சர். கரெக்டா பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. த்ரீ டூ ஒன். சோ ஃப்ரெண்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இல்ல பாத்தீங்கன்னா t greater than or equal to j இருக்கு, j greater than l இருக்கு. சோ t greater than lங்கிறது கரெக்ட் தான். அப்புறமா u less than or equal to r இருக்கு. சோ இங்க பாத்தீங்கன்னா u less than or equal to j, j less than or equal to t, t less than or equal to r. சோ இதுவும் கரெக்டா தான் இருக்கு. சோ போத் 1 and 2 தான் உங்களுக்கான ஆன்சர். சோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லா கொஸ்டினும் கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நீங்க கரெக்டா பண்ணிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். உங்களுக்கு என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. டிஸ்கிரிப்ஷன்ல டெலிகிராம் குரூப்போட லிங்க் இருக்கு. சோ அதுலயும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு டெலிகிராம் குரூப்லயும் நோட்டிஃபை ஆகும். சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா நான் வீடியோ போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.